பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையாளர்கள், எசேக்கியேல் 36:30 சொல்கிறது, பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையை நீங்கள் இனி அடையாமல் விருட்சத்தின் கனினாலே வயலின் பலனால் நான் உங்களை பெருக பண்ணுவேன். பாருங்க, ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் மேன்மை அடைய செய்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் தேவன் தான். அவர் சொல்றாரு, பஞ்சத்தினாலே அடைகிற நிந்தை. நிறைய பேர் காசு இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை, ஒரு பஞ்சத்தினாலே உண்டாகிற நிந்தை. எதெல்லாம் பஞ்சம் வந்ததோ அங்கே பார்க்குறோம். நம்ம இப்போ கூட உலக நாட்டிலே பல பஞ்சங்கள், இப்போ நம்ம நாட்டிலே பஞ்சங்கள், பெட்ரோல் இல்லை, டீசல் விலை, அதனால மற்ற இதர பொருட்களுடைய விலைகள் கூடுது. இது ஒரு பஞ்சம். அப்போ இந்த பஞ்சத்தை தேவன் மாற்ற வேண்டும் என்றால், நீங்கள் கொஞ்சம் மேலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, 25லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்ல கல்லான இதயத்தை நான் எடுத்து. நிறைய பேர் இதயம் பக்தியில்லா இதயமாய், அன்பில்லாத இதயமாய், பரிசுத்தம் இல்லாதமாய். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 7:20 இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாதவைகள், விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பெருமை, களவு, இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தி தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவை அது பிரிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதயம் எப்படிப்பட்ட இதயமா இருக்குது? அன்புள்ள இதயமா இருக்கிறதா? பக்தியுள்ள இதயமா இருக்கிறதா? நல்லது நினைக்கிற இதயமா இருக்கா? அந்த இதயத்தில் தேவன் குடிக்கொண்டிருக்கிறாரா? இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் பஞ்சம் பட்டினி வரும். அதுக்கு நீதிமொழிகள் 4 சொல்றாரு, 27, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா. ரெண்டாவது, நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, இதயத்தை தருவது மாத்திரம் இல்லை. நீதிமொழிகளில் 23:18-19 சொல்கிறது, செவி கொடுத்து ஞானம் அடைந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். உண்மையான வார்த்தை எது? பக்தியான வார்த்தை எது? இந்த இருதயத்தை நல்வழிப்படுத்துகிற வார்த்தை எது? அந்த வார்த்தையை ஒருத்தன் கேட்பதற்கு இந்த செவியை கொடுக்க ஆரம்பித்தானா தேவன் அற்புதம் செய்கிறார். சங்கீதம் 58:8 படிக்கும் போது அங்கே சொல்றது, என்னதான் வினோதமாய் ஊதினாலும் கொஞ்சம் கூட கேட்காது, செவிட்டு விரி. நிறைய பேர் இறைவனுடைய சத்தத்தை கேட்காத, பக்தியான வார்த்தை கேட்காத, தூயமான வார்த்தை கேட்காத, தன் செவியை அடைத்து கொள்ளும் போது அங்கே கண்டிப்பாக பஞ்சமும் தேவனுடைய கோபம் உண்டாகும். இப்போ சொல்ல, உன் இதயத்தை நல்வழிப்படுத்து. அங்கே அழகாக சொல்ல, இதயத்தை நல்வழிப்படுத்து. அப்போ அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படணும், அதுலேருந்து நன்மை உண்டாகணும்னா முதல் இருதயமானது தேவன் விரும்புகிறபடி அந்த இதயம் மாறும். 2:26 சொல்றது, நான் உன் மேலே சுத்த ஜலத்தை தெளித்து. இந்த கல்லான இதயத்தை எடுத்து நம் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றி என்ன செய்யறான்? அடுத்தது சுத்த ஜலம். சுத்த ஜலமாக தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுத்திகரிப்பு அவர் தெளித்து நம்ம என்ன பண்ணறா? அவர் முன் இருந்த சீரை விட நற்சீர் உண்டாகும்படி செய்கிறார். இந்த மனுஷனா, இந்த மனுஷியா, மோசக்காரங்க, பொல்லாதவங்க என்ற அவப்பேரோடு வாழ்ந்த உங்களை நற்சீர் உண்டாகும்படியை செய்வதாக 11 வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஜெய வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டுமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு ஆண்டும் அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தேவன் விரும்புகிற சின்ன சின்ன காரியங்கள் தான். இது செஞ்சு பாருங்க. பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தை நீங்கள் அடையாமல் விருட்சத்தின் கனினாலும் வயலின் பலனாலும். இப்போ விருட்சம் நம்ம மரம் வைத்து ஒரு தொழில் செய்வதில்லை, விவசாயம் பண்ணி செய்வதில்லை. நீங்கள் வாட்டவர் பிஸ்னஸ் பண்ணுறாலும், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாலும், எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு மேன்மை, அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தேவன் கீழே நீங்கள் படிக்கும்போது, மந்தை பெருகிறது போல உன் சடத்தை நான் பெருக பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் யாரும் இல்லாத அனாதையை போல இருந்திருக்கலாம், தனிப்பட்ட ஆளாக இருக்கலாம், உங்களை யாருமே கண்டு கொள்ளக்கூடாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். வசனம் அழகா தெரிய சொல்லுது, மந்தை பெருக பண்ணுகிறது போல என் சனத்தை நான் பெருக பண்ணுவேன். இத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நீயும் நானும் பெற வேண்டும் என்றால் ஒரே சின்ன விஷயம், ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த, என் இதயத்தை தூய்மையாக்கும், சுத்த ஜலத்தில் என் கரைகளெல்லாம் போக்கும் என்று நீங்க சொல்லி பாருங்க. இத்தனை விதமான ஆசீர்வாத விருட்சத்தின் கனினாலே, வயலின் பலனாலே உங்களை பெருக பண்ணுவார். இந்த மாதம், இந்த ஆண்டு, இந்த காரியங்கள் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் எளிய வழிதான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், சொத்த ஜலத்தில் என்னை கழுவோம், இந்த கல்லான இதயத்தை எடுத்து என்னை சதையால் இதயத்தை மாற்றுங்க, உங்களுடைய ஆவி எனக்குள்ளே தந்த ஆசீர்வதியை சொல்லி பாருங்க. நிந்தை இன்னைக்கு இல்லை, அவமானம் இல்லை. கர்த்தர் நம் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.